മുല്ലപ്പെരിയാർ വിഷയം രാഷ്ട്രീയ വിഷയമാക്കാതെ ജനങ്ങളുടെ പ്രശ്നമായി കാണണമെന്ന് കമ്പം എംഎൽഎ ജഗന്നാഥ് മിശ്ര. മുല്ലപ്പെരിയാറ്റിൽ നിന്നും തമിഴ്നാട്ടിലേക്ക് കൃഷി ആവശ്യങ്ങൾക്കായി കൊണ്ടുപോകുന്ന ജലം മലിനമാകുന്ന സാഹചര്യമുണ്ട്. ഈ ജലം മലിനമാകാതെ നോക്കുവാൻ ബന്ധപ്പെട്ട അധികൃതർ ശ്രമിക്കണമെന്നും ഈ വെള്ളം ഉപയോഗിച്ചാണ് പച്ചക്കറി ഉൾപ്പെടെയുള്ള കൃഷികൾ തമിഴ്നാട്ടിൽ പരിപാലിക്കുന്നതെന്നും കമ്പം എംഎൽഎ ജഗന്നാഥ് മിശ്ര പുളിയമലയിൽ പറഞ്ഞു. முக்கியமாக கேரளாவில் இருந்து நீரை தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து அரிசி, காய்கறி, உணவுப் பொருட்கள் அத்தனையும், இறைச்சி உட்பட உணவுப் பொருட்கள் அத்தனையும் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு வழங்கப்படுகிறது. இது இன்றல்ல நேற்றல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது இருந்து வருகிறது. தற்போது முல்லை பெரியாறு அணையில் இருந்து பெறக்கூடிய குடிநீரில் கழிவு நீர் கலக்கிறது. இது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு ஏற்கனவே எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் எடுத்து சென்றிருக்கின்றார். இந்த வாய்ப்பின் மூலமாக முல்லை பெரியாறு அணையிலே கலக்கக்கூடிய குமிளி தேக்கடி பஞ்சாயத்தின் கழிவு நீர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த கழிவு நீர் கலப்பதனால் அந்த கழிவு நீரில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இது அத்தனையும் நாங்கள் கேரளாவுக்கு திரும்ப கொடுக்கிறோம். இது நச்சு பொருளாக இருக்கிறது. அதேபோல் முல்லை பெரியார் அணை பிரச்சனையை ஒரு அரசியலாக பார்க்காமல் இரு மாநில மக்களுடைய வாழ்வாதாரமாக பார்த்திட வேண்டும் என்று இந்த இடத்திலே என்னுடைய கோரிக்கையை நான் வைத்துக் கொண்டு